ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 120 இடங்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. எங்கள் சுப்ரீம் லீடருக்கு கொன்னதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்காரு. அமெரிக்கா பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹோர்முஸை மீண்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தாக்குவோம். ஆக்சுவலாக மூடி இருக்கா திறந்துருக்கா சார்? இப்போ அமெரிக்கா தாக்குவது எதற்காகன்னா, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும். மக்கள் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலானோர் வாரை எதிர்க்கிறாங்க. அதனால அந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் நம்ம தோற்றுருவோமோ, இடங்கள் குறைஞ்சிருமோ அப்படின்ற பயமும் ட்ரம்புக்கு இருக்குது. பேச்சுவார்த்தை அந்த வழி இல்லாமல் ஈரானுக்கோ அமெரிக்காவுக்கோ இந்த பிரச்சனையை முடிக்கிறது என்பது சாத்தியம் இல்லை. போர் மூலமாகவே முடிக்க முடியாது. ஏன் முடிக்க முடியாதுன்னா, இப்போ அமெரிக்கா தாக்குவது எதற்காகன்னா, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும். பெட்ரோல் டீசல் இதனுடைய விலை ஏற்கனவே உயர்த்தியிருக்கிறாங்க. உயர்த்திட்டு சர்வதேச அளவில் ஒரு பேரலுடைய விலை குறைஞ்ச போது இந்தியா குறைக்கலை. அதே 108 ரூபாயில் தான் இருக்குது இன்றைக்கி பெட்ரோல் விலை. இப்போ நமக்கு சாமானிய மக்களுக்கு பெட்ரோல் கேஸும் பெட்ரோலும் டீசலும் ஏறுமா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்மளும் பிப்ரவரி மந்த்லேருந்து வார் பற்றின நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா, வார் எண்டுக்கு வரப்போகுது, இந்த தடவை கட்டாயமாக பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக என்ன தான் சார் நடந்திருக்கு? ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 120 இடங்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. தெற்கு ஈரான் துறைமுக பகுதிகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹோர்முஸ் வழியாக 3 கப்பல்களை ஈரான் அட்டாக் பண்ணிடுச்சு. அப்படி நீங்கள் எப்படி அட்டாக் பண்ணலாம், அதை ஓப்பன் பண்ணிட்டோமே, எப்படி அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை முறிந்து விட்டதுன்னு ட்ரம்ப் அறிவிச்சுட்டு ஈரான் மேலே தாக்குதலை அறிவிச்சிட்டாரு. இந்த 2-3 நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் பெரிய உயிரிழப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் நிறைய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இதையெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஈரானை பொறுத்தவரை அவருங்க இறந்து போன பிப்ரவரி 28 குண்டுவீச்சில் இறந்து போன அயத்துல்லா அலி காமேனி, அந்த சுப்ரீம் லீடர், அவருடைய இறுதி ஊர்வலம் அஞ்சலி செலுத்துறது, அப்புறம் அவங்க பாடியை ஈராக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் அவங்க சொந்த ஊரில் 9ஆம் தேதி தான் அடக்கம் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் போச்சு அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள். அதுலேயே லட்சக்கணக்கான ஈரான் மக்கள் அதில் பங்கேற்றாங்க. அப்போ ஈரானுடைய ஸ்டாண்ட் என்னென்னா, இப்போ அவருடைய மகன் இப்போ இருக்கிற முஸ்தபா காமேனி, அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். என்ன வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எங்கள் சுப்ரீம் லீடருக்கு கொன்னதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ட்ரம்ப்பு, அப்புறம் அவங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி, இந்த மாதிரி வரிசையாக அந்த லிஸ்ட்டு முடியுது. அப்புறம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் மொத்தம் 20 பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாருடைய வம்பு தும்புக்கும் போல, எங்களுடைய இறையாண்மை மீறி எங்கள் நாட்டை தாக்கி திட்டமிட்டு எங்களுடைய சுப்ரீம் லீடரையும் மற்ற தலைவர்களையும் கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்றது ஈரானுடைய ஸ்டாண்டு. அப்புறம் போன மாதம் 17ஆம் தேதி தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு 60 நாள் பேசலாம், என்னென்ன பிரச்சனைகள் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம போன வாரம் அதை பேசியிருந்தோம். போர் முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி முடிவுக்கு வர்ற ஸ்டேஜில் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவும் அதை மீறுகிறது, ஈரானும் மீறுகிறது.
ஈரானை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஈரானில் வந்து இப்போ புது சுப்ரீம் லீடர் முஸ்தபா காமினி, அப்புறம் வந்து ஐஆர்ஜிசி அந்த இராணுவத்தினுடைய தளபதிகள், அப்புறம் எலெக்டடு பிரசிடெண்ட் பெசஸ்கியான், இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதில் சில பேர் வந்து ஹார்ட்லைனர்ஸாக இருக்கிறாங்க, சில பேர் வந்து இந்த பேச்சுவார்த்தை மூலம் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சின்ன பிளவு வந்து ஈரானுடைய லீடர்ஷிப்பில் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அமெரிக்கா வந்து தொட்டதுக்கெல்லாம் ஈரானை குண்டு போட்டு தாக்குது இல்லையா, அது வந்து ஈரானுக்கு பிடிக்கலை. ஈரானுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இவங்க இதோட விட மாட்டாங்க, தொடர்ந்து இதை எஸ்கலேட் பண்ணி வந்து தொடர்ந்து இந்த போரை வந்து தீவிரமாக கொண்டு போவாங்க, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றது ஈரானுடைய ஸ்டாண்டு. இப்போ 3 நாட்கள் அமெரிக்கா வந்து தாக்கி இருக்குது. அதற்கு பதிலாக ஈரான் என்ன செஞ்சுருக்குன்னா, வழக்கம் போல் மற்ற கல்ஃப் நாடுகள் இருக்குல்ல, பஹ்ரைன், கத்தார், ஓமேன், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க மிலிட்ரி பேஸ் மேலே அவங்க ஏவுகணை ட்ரோன் வீச்சு தாக்கி நடத்தியிருக்கிறாங்க. அது குவைத்திலெல்லாம் பெரிய சேதம், நிறைய ஏர்பேஸ் வந்து தாக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் நடந்திருக்குது. அமெரிக்கா பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஹோர்முஸை மீண்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து தாக்குவோம். இப்போ ஹோர்முஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, யார் வேணால் போகலாம், நாங்கள் வந்து செக்யூரிட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, யாரும் ஹோர்முஸ் வழியாக போகக்கூடாது. ஆக்சுவலாக மூடி இருக்கா திறந்துருக்கா சார்? இப்போ மூடுறதா அவங்க அறிவிச்சிட்டாங்க, ஈரான் மூடுறதா அறிவிச்சிட்டாங்க. இப்போ கப்பலே போகலேன்னு இல்லை, ஆனால் வழக்கமான டிராஃபிக் இல்லை. வழக்கமான டிராஃபிக்ன்றது ஒரு நாளைக்கு 130, 140 கப்பல்கள் போகும். இப்போ வந்து ஒரு 10, 15 அந்த அளவில் தான் போகுது. இன்னும் கப்பல் நிறுவனங்கள் இங்கே அமைதி வந்துருச்சு அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்காமல் நம்ம போகலாம் அப்படின்னு நிலைமைக்கு வரல. ரிஸ்க் இருக்குது, அதே போல் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அதிகமாக இருக்குது. அப்புறம் மாலுமிகளும் அங்கே வேலைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஹோர்முஸ் வழியாக கல்ஃப் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னாலே அவங்களும் பயப்படுறாங்க. அப்போ இதுதான் அங்கே சிச்சுவேஷன். இப்போ ஈரான் டிக்ளேர் பண்ணதுனால ஈரான் என்ன சொல்லியிருக்கு, மீண்டும் ஒரு சுமூக நிலை வர்ற வரைக்கும் ஹோர்முஸை நாங்கள் மீண்டும் மூடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அவங்க அறிவித்த உடனேயே சர்வதேச அளவில் க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பேரலுடைய விலை என்பது $4 அதிகமாகிருச்சு, ஒரே நாள்லேயே அதிகமாகிருக்கு. பங்கு சந்தையிலெல்லாம் பாதிப்பு நடந்திருக்கு. இப்போ தொடர்ந்து அந்த விலை மீண்டும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை இவங்க இப்படி அட்டாக் பண்ணாலும் கூட உள்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ட்ரம்புக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. இன்னமும் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் என்பது குறைவாக தான் இருக்குது. பெரும்பாலான மக்கள் போருக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த போர்னால் ஏற்கனவே விலைவாசி உயர்ந்திருக்குது, பணவீக்கம் ஒரு 4-4.5% உயர்ந்திருக்குது. அப்புறம் வந்து பெட்ரோல், டீசல், எரிபொருள் விலைகள் எல்லாமே உயர்ந்திருக்குது. இந்த சுமையை அவர்களால் சுமக்க முடியலை. வழக்கமாக இதுக்கு முன்னாடி அவங்க மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ செலவழிச்சிட்டு இருந்தாங்களோ அதில் ஒரு சைஸபிளான ஒரு அமௌண்ட் வந்து கூடுதலாக செலவழிக்க வேண்டியது. அதனால் அவங்க வந்து வாருக்கு சப்போர்ட்டாக இல்லை. அப்போ இது ட்ரம்புக்கும் தெரியும். ஏன்னா இந்த நவம்பர் நினைக்கிறேன், அமெரிக்காவில் வந்து பாராளுமன்ற தேர்தல், இடைக்கால தேர்தல் வருது. அதில் நிறைய சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கணும். இப்போ குடியரசுக் கட்சியினர் மட்டும்தான் ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்களே தவிர, மக்கள் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலானோர் வாரை வந்து எதிர்க்கிறாங்க. அதனால் அந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் நம்ம தோற்றுருவோமோ, இடங்கள் குறைஞ்சிருமோ அப்படின்ற பயமும் ட்ரம்புக்கு இருக்குது. அதனால் முழுமுற்றான ஒரு போரில் அமெரிக்கா இறங்கிறோம் அப்படின்னும் சொல்ல முடியலை. அதே சமயம் பேச்சுவார்த்தை இது முறிஞ்சு போச்சுன்றது ஒரு ஃபேக்ட்டு, அதை ஏற்றுக்கணும், அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஈரானை பொறுத்தவரை அவங்க ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஹோர்முஸை வந்து எங்களுடைய கண்ட்ரோலில் தான் நாங்கள் வந்து விடுவோம், இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அதில் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் அப்படி விடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் தாக்குதல் நடத்தி நிறைய சேதம் விளைவிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நட்டை ஈடாகத்தான் நாங்கள் இந்த டோல்கேட் மாதிரி வச்சு கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து இது இல்லை, அமெரிக்கா என்ன செய்யணும், வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கிறோடைய ஈரானுடைய சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்களையெல்லாம் விடுவிக்கணும். அதெல்லாம் பொருளாதார தடை போட்டதுனால வெளிநாட்டில் முடக்கப்பட்டிருக்குது, அதை கொடுக்கணும், அது இன்னும் கொடுக்கல. இப்படி அந்த பல பிரச்சனைகள், முரண்பாடுகள் வந்து இருக்குது.
அதனால் இப்படி சொல்லலாம். பேச்சுவார்த்தை அந்த வழி இல்லாமல் ஈரானுக்கோ அமெரிக்காவுக்கோ இந்த பிரச்சனையை முடிக்கிறது என்பது சாத்தியம் இல்லை. போர் மூலமாகவே முடிக்க முடியாது. ஏன் முடிக்க முடியாதுன்னா, அமெரிக்கா ஈரானை விட ஒரு பலமான இராணுவம், கப்பற்படை, விமானப்படை எல்லாம் வச்சுருந்தாலும் ஈரானை வந்து இப்படி தாக்கிட்டு தான் வர முடியுமே தவிர, முற்றிலும் ஈரானை வந்து இவங்க கைப்பற்ற முடியாது. ஈரான் வந்து என்ன செய்யுது பதிலுக்கு, அமெரிக்கா தாக்கின பிறகு அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ் இருக்கக்கூடிய மற்ற கல்ஃப் நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளில் ஈரான் வந்து தாக்குதல் நடத்துது. இது ஒரு பிரச்சனை. இப்போ ஏற்கனவே இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் கல்ஃப் நாடுகள் மீண்டும் தங்களுடைய க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் உற்பத்தியை வந்து அதிகரித்து பழையபடி வந்து ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த முரண்பாடு வந்துருச்சு. ஏன் சார் இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் திருப்பி அந்த கேஸ் ஆளுங்களோட டயலாக்ஸ் லோடு இன்னும் வரல, லோடு இன்னும் வரலன்றாங்க. நாங்கள் புக் பண்ணும் போதே லோடு வந்தால் தான் டெலிவரி ஆகும்னு. இது வந்து அவங்களோட யூஷுவல் டயலாக்காக ஆயிடுச்சா, இல்லை உண்மையாலுமே கேஸ் தட்டுப்பாடு இருக்கா சார்? இல்லை, இப்போ இடையில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. அங்கே பேச்சுவார்த்தை வந்துருச்சு. அப்புறம் நம்ம மற்ற நாடுகளை எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் வார் வந்ததுனால இப்போ ஹோர்முஸ் வழியாக நமக்கு வர வேண்டிய நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயில் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை தான். என்னென்ன பிரச்சனை வரலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பெட்ரோல், டீசல் இதனுடைய விலை வந்து ஏற்கனவே உயர்த்தியிருக்கிறாங்க. உயர்த்திட்டு சர்வதேச அளவில் ஒரு பேரலுடைய விலை வந்து குறைஞ்ச போது இந்தியா குறைக்கலை. அதே 108 ரூபாயில் தான் இருக்குது இன்றைக்கி பெட்ரோல் விலை. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விலையை உயர்த்திட்டாங்க. கமர்ஷியல் கேஸோ டொமெஸ்டிக் சிலிண்டரோ விலை உயர்த்திட்டாங்க. அதை இன்னும் குறைக்கலை. ஆனால் அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வரம்புகள், தடைகள் போட்டிருந்தாங்க. அதை தான் எடுத்துருக்குறாங்க. அதனால் இந்தியாவில் ஏற்கனவே விலை உயர்வு வந்துருச்சு. இப்போ திரும்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க, இன்னும் அதிகமாக விலையை உயர்த்துறாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், திரும்ப வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த சின்ன டீ கடைகள் இதெல்லாம் பெரிய அடிவாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு 3 ஸ்டவ் வச்சு ஒரு இது பால், ஒரு இது டீ போட அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்த டீ கடைகள் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுத்த பிறகு மீண்டும் சிலிண்டருக்கு மாறினாங்க. இப்போ பழையபடி மேலே இருக்கிற அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை எடுத்து அதெல்லாம் தூசிலாம் தொடச்சி மீண்டும் வந்து ஒரு பயன்படுத்த வேண்டிய நிலை. அதனால் முன்னாடி என்ன சிக்கல்களை நம்ம சந்தித்தோமோ அந்த சிக்கல்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கேஸ் ஏறிடும், அகெயின் இந்த தட்டுப்பாடு இருக்கும், நிறைய சிறு தொழில்கள் பாதிக்கப்படும்ன்றீங்க. இப்போ நமக்கு வந்து சாமானிய மக்களுக்கு பெட்ரோல் கேஸும் பெட்ரோலும் டீசலும் ஏறுமா? ஏறும். ஏற்கனவே ஏற்றிருக்காங்களே, ஏற்கனவே திருப்பியும் கண்டினியூ ஆனால் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்றுனதே பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட விலைகளை கணக்கு பண்ணி ஏற்றுனாங்க. இப்போ அந்த பாரசீக வளைகுடா வழியாக அந்த 1/5 க்ரூட் ஆயிலோ இல்லை நேச்சுரல் கேஸோ வரல அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் வந்து மற்ற நாடுகளில் எண்ணெய் உற்பத்தி செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபம். அவங்க வந்து விலையை உயர்த்துவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகுது. அதை பயன்படுத்தி கொண்டு லாபம் பார்ப்பதற்காக அவங்க உயர்த்துவாங்க. ஏற்கனவே பேசியிருக்கோமே, அமெரிக்கா வந்து ஹோர்முஸ் வழியாக ஒரு சொட்டு பெட்ரோல் கூட, ஒரு சொட்டு க்ரூட் ஆயில் கூட வாங்கலைன்னு ட்ரம்ப் பெருமையாக சொன்னார். ஆனால் அங்கேயும் இன்டர்நேஷ்னல் ரேட்டு தான் வைக்கிறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய லாபம். அதனால் விலை உயர்வு என்பது சர்வதேச அளவில் வந்து தான் தீரும். இந்த போர் நீடிக்கிற வரைக்கும் வந்து தான் தீரும். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இன்டர்நேஷ்னல் ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளே வந்து இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ரேட்டு அதில் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ போர் திரும்ப தொடங்குதுன்னு சொல்லி ரஷ்யா அதிக ரேட்டு விற்கிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. அப்போ அதை நீங்கள் வந்து ரேட் அதிகமாகும். அடுத்தது இந்த இடைக்காலத்தில் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து அதிகப்படுத்துகின்ற முயற்சி எதுவும் மோடி அரசு செய்யலை. மற்ற சைனா, ஜப்பான், தென்கொரியாலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சின்னு வந்ததுன்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் தாங்குகிற அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த அண்டர் கிரவுண்டு ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம நாட்டில் அதுவும் இல்லை. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது விலை உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து இதோட சிச்சுவேஷன் வந்து இன்னும் மோசமாக போகுமா, இல்லை ஓரளவுக்கு டாலரன்ஸ் இருக்குமா சார்? போரை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி போர் என்பது ஒரு தீர்வு அல்ல. அவங்க 2 பேரும் டேபிளுக்கு வந்து பேசுகிறது தான் ஒரே தீர்வு. இதில் அதிகமும் பொறுப்பு வந்து அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் நிறுத்தம் வந்துருச்சு பேசுகிறாங்க அப்படின்றத
இஸ்ரேல் வந்து விரும்பலை. இஸ்ரேல் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இன்னும் அதிகமாக ஈரானை தாக்கணும். இப்போ இஸ்ரேல் லெபனானில் கூட ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை ஹிஸ்புல்லாக்கள் ஏற்றுக்கலை. அப்பப்போ ஒரு சின்ன தாக்குதல் இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ இஸ்ரேல் வந்து நான் அப்போவே சொன்னேன்ல, ஈரான் வந்து உங்களுக்கு கட்டுப்படாத ஒரு நாடு, அதனால் நீங்கள் வந்து தாக்கணும். இப்போ உங்களையெல்லாம் ட்ரம்பெல்லாம் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முற்றிலும் அந்த நாட்டை வந்து தகர்த்தெறிவது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் ப்ரெஷர் போடும். ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டு அவர் உடனே முடிவெடுக்க முடியாது. ஏற்கனவே நடந்த போரில் வந்து ஒரு ஐரோப்பிய நாடு கூட அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வரல. நேட்டோ நாடுகளும் சப்போர்ட்டாக வரல. வரல. அப்போ நேட்டோ நாடுகள்லாம் வந்து கோழைகள் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக இது முடிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு. இப்படி சொல்லலாம். இப்போ அமெரிக்கா தாக்குவது எதற்காகன்னா, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும், பேச்சுவார்த்தையின் மூலம் தான் தீர்க்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வார்னிங்காக வேணால் எடுத்துக்கலாமே தவிர, தொடர்ந்து அப்படி போர் புரிகின்ற ஒரு சூழலில் அமெரிக்காவும் இல்லை, ஈரானும் இல்லை. ஈரானும் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய தேவையும் இருக்குது. இப்போ நேற்று அட்டாக் பண்ணியிருக்கிறதோட நிறுத்தியிருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்கு. மீண்டும் அவங்க தாக்குவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஹோர்முஸில் வந்து ஈரானுக்கு போயிட்டு வர கப்பல்கள் போகுது, ஈரான் பெர்மிஷன் வாங்கிட்டு போகிற கப்பல்கள் போகுது. யாராவது மீறி போனாங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் தாக்கும். அப்படி மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். அதனால் சொல்ல முடியாது. இந்த நிலைமை வந்து மாறி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் வந்து துவங்கலாம். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைக்கு நீ வரணும், இல்லைன்னா உனக்கு அழிவு தான் அப்படின்னு ஈரானுக்கு வார்ன் பண்ணுறாங்க இந்த தாக்குதல் மூலமாக. நன்றி சார். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.